ஆபிரகாம் என்ன சொன்னார்? நீ உன் வீட்டையும் சொந்த ஊரையும் விட்டு என்ன பின்னால வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆபிரகாம் சொன்னா ஓகே, நான் பின்னால வர்றேன். ஈசா கிட்ட வந்து பாரு, உங்க அப்பா கூட இருந்தேன், அவனை பெரிய ஆள் ஆக்குறேன், நீ என்ன ஃபாலோ பண்ணா உன்னையும் பெரிய ஆள் ஆக்குவேன். ஈசாக்கு சொன்னா ஓகே. யாக்கோபு இப்போ அடுத்த அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. யாக்கோபு ஒண்ணு வேண்டாயா, வீட விட்டு போறேன்னு கிளம்பி போயிட்டான். போகிற வழியில ஆண்டவர் பரலோகத்துல வந்து ஏணி போட்டார். ஏணியில இறங்கி வந்தார். யாக்கோபே, நான் தான் உங்க தாத்தா ஆபிரகாம் கூட இருந்தேன், நீ என்ன ஃபாலோ பண்ணுவியா? நான் உன் கூட இருப்பேன். யாக்கோபு சொல்றான், நான் போறேன், என்னை ஆசீர்வதித்து கொண்டு வந்தால் உமக்கு எல்லாவற்றிலும் பலி செலுத்துவேன், நீர் தான் என்னுடைய தேவனா இருப்பேன். சோ யாக்கோபு போறான், அவர் அப்படியே செழிப்பாய் கொண்டு வர்றார். ஹalleluya. அவர் ஃபாலோவர்ஸ் எதிர்பார்க்கிறார், அவர் லீடராக தன்னை காட்டுகிறார். ஏன் ஃபாலோ பண்ணுவீங்க? தரிசனம், விஷன். நான் உன்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி அமர்ந்த தண்ணீர் நடத்துவேன், நான் உன் ஆத்துமாவை தேற்றி உள்ள உனக்கு பலனை கொடுத்து உன்னை நீதியின் பாதையில நடத்துவேன். இந்த வாக்குத்தத்தம் எதுக்கு? நீ என்ன ஃபாலோ பண்ணணும். அப்பப்ப நீ சோர்ந்து போகும்போது நான் உனக்கு ஜெயிக்கிறதை காட்டுவேன், பெரிய தரிசனத்தை கொடுப்பேன், நீ எழும்புவாய், நீ ஜெயிப்பாய், நீ பறப்பாய். இந்த உலகத்துக்கு உன்னை ஒரு மாதிரியாக, உன்னை ஒரு சாட்சியாக வைப்பேன். உன் மூலமாய் என் கொடி பறக்கும். பறக்கிற அந்த கொடிக்கு ராஜாக்கள் கடந்து வருவார்கள்.